இங்க பாலாங்கிறவர் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவரோட சேர்ந்து மொத்தம் 7 பேர் இந்த டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ரிசல்ட் வரதுக்கு ஈவினிங் 5 மணி ஆகும். ஆனா இப்ப மணி 11 தான் ஆகுது. இவங்க யாருமே வெளியே போகாம ரிசல்ட் வாங்குற வரைக்கும் இங்கே வெயிட் பண்றாங்க. பாலாங்கிறவர் பக்கத்துல இருக்க கிருஷ்ணமூர்த்தி கிட்ட நீங்களும் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்க தானே வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஆனா அவர் எதுவுமே பதில் சொல்லாம அவாய்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் விடாம பேசிட்டே இருக்காரு. பாலா ஒரு நர்ஸை லவ் பண்ணிருப்பாரு. அவங்களோட லிவ்விங்லயும் இருந்திருப்பாரு. ஆனா இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. இப்ப இவர் வேற கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அவங்க வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்களா. பிரேக்கப் பண்ண கொஞ்ச நாள்லயே அந்த நர்ஸ் இறந்து போயிருப்பாங்க. அவங்க ஹெச்ஐவி வார்டுல தான் வேலை பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஹெச்ஐவி இருந்ததா இவர் கேள்விப்பட்டிருப்பாரு. அதனால நானும் டெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. கிருஷ்ணமூர்த்தி அவர் எதுக்காக இந்த டெஸ்ட் எடுக்க வந்தன்ற விஷயத்த சொல்றாரு. வேலை விஷயமா ஃப்ரெண்ட்ஸோட கொல்கட்டா போயிருப்பாரு. அங்கதான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது ஒரு லேடியோட ஒண்ணா இருந்திருப்பாரு. இவரோட வைஃப் ஃப்ரெண்ட் பசங்களுக்கு இவர் தான் உலகமா, இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துடலான்னு வந்திருக்கேன்னு சொல்றாரு. பாலா அங்க வேலை செய்யற தீபா கிட்ட என்னுடைய ரிப்போர்ட்டை பார்த்து சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. ஆனா 5 மணிக்கு தான் ரிசல்ட் வரும்னு சொல்றாங்க. இல்ல வந்துட்டு இருக்கோம், நீங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிருப்பாரு. அவங்களுக்கும் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனால அவங்களும் ஒத்துப்பாங்க. அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே பேசி காசை வாங்கி பேரு டோக்கன் நம்பர்லாம் எழுதி இவர் தீபா கிட்ட கொடுத்து ரிப்போர்ட் வாங்கி தர சொல்றாரு. கிருஷ்ணமூர்த்தி அங்க இருக்க பொண்ணு கிட்ட உனக்கு ரிசல்ட் தெரியணுமான்னு கேக்குறாரு. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பதிலா இவரே காசை கொடுத்து ரிப்போர்ட் வாங்கி தர சொல்றாரு. இப்ப தீபாவும் மேனேஜ்மெண்ட்க்கு தெரியாம எப்படியாச்சும் ரிசல்ட்டை எடுத்து தரேன்னு சொல்லிடுறாங்க. ஷீலாங்கிறவங்க எதுக்காக இந்த டெஸ்ட் எடுத்தேன்னு சொல்றாங்க. ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்ல யாருனே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட தப்பா நடந்துப்பான். இவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். மாப்பிளைக்கும் இவங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த டெஸ்ட் எடுக்க வந்திருப்பாங்க. தீபா அங்க இருக்க லேப் டெக்னீஷியன் கிட்ட இதுல இருக்கிறவங்களுடைய ரிசல்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. நீ ரிசல்ட் சொன்னா உனக்கு தர வேண்டிய கடன்ல பாதி காசு கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. அவர் ஓகே சொல்றாரு. ராகவன் ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தர ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாரு. அப்ப இவர் கையில அடிபட்டு ரத்தம் வரும். ஹாஸ்பிட்டல் சேர்த்த நபருக்கு ஹெச்ஐவி இருக்கிறதா சொல்லிருப்பாங்க. அதனால இவர் பயத்துல டெஸ்ட் எடுக்க வந்திருக்காரு. டாக்டரும் லேப்லயே இருக்கிறதால லேப் டெக்னீஷியனால ரிசல்ட் பார்த்து சொல்ல முடியலன்னு சொல்றாரு. ஆனா தீபாவை எனக்காக ட்ரை பண்ணுன்னு சொல்றாங்க. தீபா பாலா கிட்ட 7 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் தான் பாசிட்டிவ், மிச்ச 6 பேருக்கு நெகட்டிவ்னு சொல்லிடுறாங்க. ஆனா யாருக்குன்றத சொல்ல மாட்டாங்க. நீங்க கொடுத்த காசுக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும்னு அங்க இருந்து உள்ள போயிடுறாங்க. அதோட அவங்க வெளியவே வர மாட்டாங்க. இப்போ அங்க இருக்கிற எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. மொட்டையா ஒருத்தர்னு சொன்னா எப்படி பேரை சொல்லணும்ல, அதுக்கு தானே காசை வாங்குனீங்கன்னு பாலாவை பிடிச்சி அங்க இருக்க ஏசிபி திட்டுறாரு. ராகவனுக்கு ஏசிபி முன்னாடி தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு ஆள் வேற யாரும் இல்ல, ஏசிபி தான். போலீஸா இருக்கும்போது இவர் தான் நிறைய ப்ராஸ்டிட்யூட் எல்லாம் டீலிங் வச்சிருப்பாரு. அதனால அவனா தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா விவேகோ அந்த ஒருத்தர் நான் தான், ஏன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா ஹாஸ்டல்ல தங்கும்போது கூட இருக்கிற பையனும் இவரும் சேர்ந்து ஒன்னாவே ஒரே இன்ஜெக்ஷன்ல ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனா அந்த பையனுக்கு ஹெச்ஐவி வந்து இப்ப இறந்து போயிருப்பான். அதனால நானா தான் இருப்பேன்னு சொல்றாரு. இப்ப 5 மணி ஆயிடுது. ஒவ்வொருத்தர் ரிசல்ட் கொடுக்குறாங்க. முதல்ல ரிசல்ட் வாங்குறதே ஏசிபியா தான் இருக்கும். அவருக்கு நெகட்டிவ், அதனால சந்தோஷமா போயிடுறாரு. அடுத்து விவேக்கும் நெகட்டிவ் தான் வந்திருக்கும். இப்ப ராகவனுக்குமே நெகட்டிவ் வந்திருக்கும். இப்ப டைம் ஆக மிச்ச பேர் பயப்படுறாங்க. ஷீலாக்குமே நெகட்டிவ் தான் வந்திருக்கும். 5 பேருக்கு நெகட்டிவ்னால இப்ப பேலன்ஸ் இருக்கிறது பாலாவும் கிருஷ்ணமூர்த்தியும் தான். கண்டிப்பா நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அடுத்து பாலாக்கு ரிசல்ட் வருது. அதை பார்த்து அவர் பயங்கர சோகமா இருக்காரு. கிருஷ்ணமூர்த்தியோ உனக்கு தான் பாசிட்டிவான்னு கேக்குறாரு. ஆனா அவரோ இல்லன்னு சொல்லிடுறாரு. அப்போ கிருஷ்ணமூர்த்திக்கு தான் பாசிட்டிவ் நினைச்சு அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. பாலா பேச வந்தாலும் பேசாத போன்னு சொல்லிடுறாரு. அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. டெக்னீஷியன் ரிசல்ட் கொடுத்துருக்க மாட்டாரு. தீபா கிட்ட எப்படி சமாளிச்சேன்னு கேட்டதுக்கு நான் சும்மா ஒருத்தருக்கு தான் இருக்குன்னு போய் சொன்னேன். ஆனா நல்ல வேலை யாருக்குமே இல்லன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரிசல்ட் வாங்கி பார்க்காமலே கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு தான் ஹெச்ஐவி இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. இந்த கஷ்டத்திலே அவரோட உயிர் அவர் விட்டு